ஜாலில் வெப்பத்தின் அகோரத்தால் 8வது மரணம். ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாவில் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய நபர் அதீத வெப்பம் காரணமாக ஏப்ரல் 30ஆம் தேதி வீதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவ்வேளை அவரை வீதியால் சென்றவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் வெப்பத்தால் ஏற்பட்ட பாதிப்பினால் மயக்கமடைந்து அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் கூறியுள்ளனர். இதே போன்றே கடந்த திங்கட்கிழமை இனிவில் பகுதியில் உள்ள தோட்ட வழியில் பயணித்துக் கொண்டிருந்தவர் வெப்பத்தால் ஏற்பட்ட பாதிப்பினால் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இவர்களுடைய இறப்போடு ஜாலில் வெப்பத்தின் கோரத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு மே 2024 வெப்ப அலையோடு ஆரம்பித்த இந்த மரணங்கள் தற்போது 8வது உயிரை பறித்துள்ளது. பொதுவாக வெளிவேலைகளில் ஈடுபடுபவர்களே இந்த வெப்ப கோரத்தின் தாக்கத்துக்கு உள்ளாகின்றனர். 45 வயதுடைய ஒருவர் மது அறிந்துவிட்டு இந்த வெப்ப அலைக்கு முகம் கொடுத்ததால் கொல்லப்பட்டுள்ளார். இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின்படி மிகுந்த நீர் வறட்சியே மரணத்துக்கான பிரதான காரணமாக சொல்லப்படுகின்றது. சில மாதங்களுக்கு முன்னதாக 2 ஆசிரியர்களின் மரணம் சம்பவித்திருந்தது. இவை யாவுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆபத்தை கட்டியம் கூறி நிற்கின்றன. இது தொடர்பான விழிப்புணர்வை அதிகாரிகள் ஏற்படுத்தியுள்ளார்களா என்ற கேள்வி பரவலாக எழுப்பப்படுகின்றது. அரசு இந்த மக்களை வெப்ப அலையிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் அறிவுரைகளை வழங்க வேண்டும். பாடசாலைகள், பொது இடங்களில் நீர்ச்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். முன்னைய காலங்களில் வீட்டு படலைக்கு மேலாக வெயில், மழைக்கு ஒதுங்க கூரை வேய்ந்து இருப்பார்கள். ஆடு, மாடுகள் மற்றும் விலங்குகளுக்காக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது நவீனம் என்ற பெயரில் வேலிகள் அகற்றப்பட்டு மதில்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. மரங்கள் தரிக்கப்பட்டு ஆழ்ந்த மாடி வீடுகள் கட்டப்படுகின்றது. இதன் விளைவுகளுக்கு தற்போது உயிரை கொடுக்க வேண்டியுள்ளது. புதிதாக உருவாக உள்ள உள்ளூராட்சி சபைகள் இந்த வெப்ப அலை விடயத்தில் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும். பச்சை வேலிகள், மரங்கள் இல்லாத வீடுகளுக்கு பசுமை முரல் வரியை கொண்டு வர வேண்டும். சோலையாக வைத்திருப்பவர்களுக்கு வரி குறைப்பு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தனது வாழ்நாளில் ஏற்படுத்தும் தாக்கத்தை சமநிலைப்படுத்த தாங்கள் உயிரோடு உள்ள காலம் வரை மாதம் ஒரு மரத்தை உருவாக்கி வளர்க்க வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மதிப்பீடு செய்துள்ளது. ஜாலில் NPPக்கு எதிராக அனாமதேய சுவரொட்டி. ஜாலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஜாழ்ப்பாண கல்வி சமூகம் என்ற பெயரில் அநாகரிக அனாமதேய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அன்பான வாக்காளரே, 3 கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும். இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் என்ற வாசகங்கள் அச்சுவரட்டியில் காணப்படுகின்றன. ஜாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களில் இச்சுவரட்டிகளை காணக்கூடியதாக உள்ளது. இந்த சுவரட்டிகளை ஒட்டிய விசாமிகள் தொடர்பில் பல்வேறு ஊடகங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது. காலியான கதிரைகளுடன் மேதனத்தை கொண்டாடிய தமிழரசு கட்சி. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் இமய சுமந்திரன் அணியினர் ஜாலில் தமது பலத்தை காட்ட கூட்டிய கூட்டத்தில் மிக குறைந்த ஆதரவாளர்களே காண முடிந்தது. ஏனைய தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் மேதின கூட்டம் மற்றும் பேரணி என விச பரீட்சையில் இறங்காது சுதாகரித்துக் கொண்டனர். தமிழரசு கட்சி ஜாலில் மேதின கூட்டத்தை கூட்டி தனது வாக்கு வங்கியின் லட்சணத்தை படம் போட்டு காட்டிவிட்டது. மின்சார கட்டண அதிகரிப்புக்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்க மறுத்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணத்தை 50% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிவு சமர்ப்பித்தமை குறித்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தனது முடிவை அறிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பங்கேற்றிருந்தார். எனினும் ஜனாதிபதி அந்த முன்மொழிவுக்கு தனது ஒப்புதலை தெரிவிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் பங்கேற்றிருந்தார். எனினும் ஜனாதிபதி அந்த முன்மொழிவுக்கு தனது ஒப்புதலை தெரிவிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட முன்மொழிவை ஆணைக்குழு முற்றிலுமாக நிராகரித்துள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் இலங்கை மின்சார சபை நிதி ரீதியாக நிலையற்றதாக மாறும் அபாயம் உள்ளது என்றும், மேலும் சர்வதேச நாணய நிதியம் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க பரிந்துரைத்துள்ளது என்றும் கூறியுள்ளனர். 48 மணி நேரத்தில் 4 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியது. 2 உயிரிழப்பு, 40 பேர் வரை காயம். கதிர்வெளவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் கொழும்பிலிருந்து கதிர்வெள நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் புலனறுவை கவரணி பிரதான வீதியின் மின்னேறிய ராணுவ முகாமுக்கு அருகில் நேற்று மே 1ஆம் தேதி பிற்பகல் 2 பேருந்தும் நேருக்கு நேர் மோதியுள்ளது. இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 2 அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். 2 பேருந்துகளிலும் காயமடைந்த பயணிகள் புலனறுவை மற்றும் கிங்கராகொட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மின்னேறிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதே மாதிரி பெலியத்த பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 30 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் தங்காலை வைத்தியசாலையிலும் பெலியத்தவில் உள்ள வைத்தியசாலையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பிள்ளையாருடன் தொடர்பு கொள்ள முயன்ற ரணிலின் பாதுகாப்பு அதிகாரிக்கு இடமாற்ற உத்தரவு. ரணிலின் 23 வருட பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றிய பாதுகாப்பு அதிகாரியான தலைமை காவல் பரிசோதகர் அசோக் ஆரியவன்ச ஜாழ்ப்பாணம் காங்கேசன்துறை காவல் நிலையத்துக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளார்.
குற்றப்புலனாய்வுத் துறையால் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முற்பட்டமைக்காகவே ஆரியவன்சவுக்கு தண்டனையாக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக சேவை பதவி உயர்வுகளில் 60% தமிழர்கள். இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்றைச் சேர்ந்த 23 அதிகாரிகள் பொதுச் சேவை ஆணைக்குழுவினால் நிர்வாக சேவை விசேட தரத்துக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். இவ்வாறு பதவி உயர்த்தப்பட்ட 23 பேரில் 16 அதிகாரிகள் தமிழர்கள், ஒருவர் முஸ்லிம், 8 பேர் சிங்களவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நியமனம் நேற்று முதல் அமலுக்கு வர தீர்மானிக்கப்பட்டிருந்தது. பதவி உயர்வு பெறுவோர் பட்டியலில் எஸ் சிவஸ்ரீ, எஸ் முரளிதரன், எஸ் அச்சுதன், கே ஸ்ரீமோகனன், என் மணிவண்ணன், என் சிவலிங்கம், டி திரேஸ்குமார், எஸ் சோதிநாதன், சுபாகினி மதியழகன், எஸ் சத்யசீலன், பி தயானந்தன், வை பரந்தாமன், எம் ஸ்ரீஸ்காந்தகுமார் மற்றும் வி மதுமதி ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த தனியார் காணிகள் 40.7 ஏக்கர் நேற்று தொழிலாளர் தினம் அன்று முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான காணி அனுமதி பத்திரங்களை ஜாழ் மாவட்ட கட்டளை தளபதி மானத ஜெகம்பத்தால் ஜாழ் மாவட்ட பதில் செயலாளர் மா பிரதீபரிடம் கையளித்துள்ளார். இந்நிகழ்வு ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில், காங்கிரஸ் நிறை மேற்கு கிராம அலுவலர் பிரிவில் மற்றும் மாங்கொள்ளையில் 15.13 ஏக்கரும், வசாவிலான் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் ஒட்டகம்புலம் கிராமத்தில் 20 ஏக்கரும் பொதுமக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் காணி உரிமையாளர்கள் தமது காணிகளை சென்று பார்வையிட்டு அடையாளப்படுத்த முடியும் என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுரவுக்கு ரெட் அலர்ட் கொடுங்கள், சைத் கோரிக்கை. உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அனுர அரசுக்கு சிவப்பு எச்சரிக்கை வழங்கும்படி தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற மேதிர கூட்டத்தில் சைத் பிரேமதாச அறைகூவல் விடுத்துள்ளார். தற்பொழுது மின்சார கட்டணத்தை குறைத்துள்ள அனுர அரசு தேர்தல் முடிய மின்சார கட்டணத்தை அதிகப்படுத்த உள்ளதாக தமக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது எனவும் சைத் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க முடியாத மக்களை ஏமாற்றம் காட்டாட்சி நடத்தும் அனுர அரசுக்கு பாடம் கற்பிக்க ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும்படி கோரினார். தலவாக்கலையில் நடந்த மேதின கூட்டமா அல்லது உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார கூட்டமா என மக்கள் முடித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்கலைக்கழக மாணவன் தற்கொலை, விபரீதத்தில் முடிந்த விளையாட்டு. சப்ரகமோ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் 2ஆம் ஆண்டில் கற்கும் 23 வயதுடைய சரித் தில்சான் என்ற மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். பகடிவதையால் அவமானம் தாங்க முடியாது மனமுடிந்த மாணவர் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை தற்கொலை செய்து கொண்டார். கடந்த 27ஆம் தேதி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத அவமானமே அவரது தற்கொலைக்கு வழிவகுத்ததாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதேவேளை கடந்த 2 வருடங்களாக சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவர்களால் தனது மகன் பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக சரித்தின் தந்தை குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் இவ்வாறான வதையை பகிடிவதை என்று அழைப்பதை தவறு என்று, இது மோசமான வதை எனவும் கொழும்பு பல்கலைக்கழக பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் லண்டன் தமிழ் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்தார். பகடிவதை மிக மோசமான தாக்கமாக இருக்கிறது என்று அவர் எழுதுகின்றார். ஆகவே இது உலகளாவிய ரீதியில் இலங்கையில இந்த பகடிவதை மோசமாக இருக்குது என்ற ஒரு பிம்பம் பரப்பப்படுகிறது. ஆனா இப்பொழுது எனக்கு என்ன பொறுத்தவரை குறைந்த மாதிரி தான் தெரிகின்றது என்று சொன்னால் அரசாங்கமும் பல்கலைக்கழகங்களும் மிக கவனமாக இருக்கின்றன நடவடிக்கை எடுக்கிற அந்த விஷயத்துல. அதுல சில மாணவர்கள் எல்லாம் முறைப்பாடு செய்யலாம். இப்பொழுது குறைந்த மாதிரி தான் என்னுடைய அனுபவம். அண்மை காலங்களில் இது மிகவும் குறைந்த மாதிரி தெரிகின்றது. பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கவில்லை. மிக மிக கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றன. அதுவும் ஒரு காரணம். இப்ப பாடிவதையில ஒரு மாணவர் ஈடுபட்டு அவரால புதுமுக மாணவர்களுக்கு குற்றங்கள் நடந்தா அல்லது அவர் ஏதாவது நடந்தா என்ன தண்டனை? என்ன இங்கதான் ஒரு சிக்கல் உருவாகின்றது. என்னன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்துக்குள்ள போலீஸ் வரையலாது, இராணுவம் வரையலாது. இதைத்தான் மாணவர்கள் ஒரு கவராக பயன்படுத்துகிறார்கள். பல்கலைக்கழகத்துக்குள்ள போலீஸ் வரையலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தங்களுக்கு இந்த வழியில் உள்ள சட்டங்கள் ஒன்றும் பொருந்தாதன். அதனாலதான் இப்படி நடக்கும் போது சாதாரண விடயங்களுக்கு போலீஸை கூப்பிட இயலாது. பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்குது. விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படும் போது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போது நீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு வரையலான்னு சொல்லக்குள்ள அவர்கள் ஏனைய மாணவர்கள் அவருடன் சேர்ந்துதான் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடும் போது பெண் பிள்ளைகளை விட சொல்ல வேணும். பல பல்கலைக்கழகங்களில் 80% பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். அவர்கள் இந்த பிரச்சனைக்கு போவதே இல்லை. ஆண் பிள்ளைகளையும் ஒரு 1-2 வீதமானவர்கள் அந்த குழப்படி செய்வார்கள். அவர்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்தி முழு பல்கலைக்கழகத்தையும் 3 ரன்லேயே கொண்டு வருவார்கள். இதனால முழு பிள்ளைகள கல்வியும் பாதிக்கப்படும் என்றுதான் பல்கலைக்கழகங்கள் தான் இறங்கி வர வேண்டிய தேவை இருக்கின்றது. காலத்துக்கு கால நடவடிக்கை எடுப்பது, தண்டனை விதிப்பது, பிறகு இறங்கி வருவது. இதனாலதான் இந்த பிரச்சனை நீள்கின்றது. ஒரு கட்டத்துக்கு மேல போனால்தான் போலீசார் வருகிறார்கள்.
இப்ப பலர் இறந்திருக்கின்றார்கள், பலர் முடமாகி இருக்கின்றார்கள், ஊனமாகி இருக்கின்றார்கள், பலருக்கு கண் பார்வை இழந்திருக்கிறது. இப்படியான நிலைமையில அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன சார்? அவர் படிச்சு முன்னேறி ஒரு வேலைக்கு போனா அவருக்கு ஏதோ சம்பளம் கிடைக்கும். ஆனா அவர் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி இருக்குதா? இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி நீங்க சொல்லபடி ஏதாவது கொலை அல்லது அங்கவன் நடந்தால் அது வழிச்சட்டத்துக்குள்ள போகணும். அதுக்கு போலீஸ் வழக்கு அந்த மாதிரி போகும். பல்கலைக்கழகம் அதுல நடவடிக்கை எடுக்காது. என்று சொன்னா அது வழிச்சட்டத்துக்குள்ள போயிடும். சாதாரண விஷயங்களுக்கு தான் பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுப்பது. சாதாரண நடவடிக்கைகள் ஒரு கட்டத்துக்கு மேல போனால் அது ஏனைய சட்டத்திட்டங்களுக்குள்ள வந்துவிடும். அதுபோல் அரசாங்கத்துக்கு கைக்கு அது போய்விடும். நெல்லை ஆதீன குரு சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தனது 68வது வயதில் நேற்று இயற்கை எய்தினார். கொழும்பில் சுகஜீனம் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருடைய உடல் இன்றைய தகனம் செய்யப்படும் என தெரிய வருகின்றது. சுந்தரலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட நல்லூரை சொந்த இடமாக கொண்ட இவர் 1970களின் ஆரம்பத்தில் நெல்லை ஆதீன முதலாவது குருமுக சன்னிதானத்தில் துறவரம் பெற்று ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்ற நாமம் பெற்றார். 1981ஆம் ஆண்டு முதலாவது குருமுக சன்னிதானம் சமாதி நிலையை அடைந்தமையை தொடர்ந்து நெல்லை ஆதீனத்தில் 2வது குருமுக சன்னிதானமாக பட்டம் சுட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலிருந்து காங்கேசன்துறைக்கான போக்குவரத்து கட்டணம் குறைப்பு. தமிழகத்தின் நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையே இடம்பெறும் பயணிகள் கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணம் 8000 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை வாராந்தம் 6 நாட்கள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் குறிப்பிடப்படுகின்றன. மேலும் இதுவரையில் இருவழி பயண கட்டணமாக 8500 இந்திய ரூபாய் அறவிடப்பட்ட நிலையில் குறித்த கட்டணம் தற்போது 8000 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோடைகால விடுமுறையை முன்னிட்டு பயண கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.